பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் வேதமே மனமகிழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆமென். சாட்டர்டே ஈவினிங் வீக்கெண்ட்ஸ்னா உலகத்தார் எல்லாரும் வந்து வெளியில போகணும், ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போகணும், வெளியில போய் சாப்பிடணும், என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிற இந்த காலத்துல இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அவருடைய சமூகத்துல உட்கார நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவரோட வேதத்தை வாசிக்க, தியானிக்க, நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலியா இணைந்து நம்ம வந்து தியானிக்கிறது ஒரு பெரிய கிருபை இல்லையா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டாபிக்ல நம்ம வேதத்தை வாசித்து தியானித்து வருகிறோம். ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் வேதத்தை வாசித்து 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 அதன்படி நடந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இன்னும் நிறைய டாபிக்ல நம்ம தியானிக்கலாம். நீங்களும் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் உட்காந்து தியானிங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா அல்லது உங்களுடைய குடும்பத்தினராக சேர்ந்து நீங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பார். ஆமென். நான் கூட என்னோட கசின்ஸோட கேர்ள்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் இணைந்து எவ்ரி சண்டே வந்து நம்ம ஜூமில் வந்து நாங்கள் பண்ணுவோம். ஒரு 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 சாப்டர் எடுத்திருக்கோம். ஸோ அதுலேருந்து ஒரு வசனம் ஒருத்தருக்கும் எந்தெந்த வசனம் ரொம்ப டச்சிங்காக இருந்ததோ அந்த வசனத்தை எடுத்து அந்த வசனத்துக்கு ரிலேட்டடாக என்னென்ன வசனம்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னென்னா அந்த சாப்டரில் நம்ம என்ன பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவது உண்டு. அண்ட் அந்த டைம் வந்து 1 hour நாங்கன்னு வைப்போம். பட் அதுக்கு மேலே தான் போய் கொண்டிருக்கிறோம். அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். நம்ம எந்த வேலையை செஞ்சாலும், எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அந்த ஒரு மன திருப்தியோ ஒரு சந்தோஷமோ இருக்காது. ஆனா ஆண்டவருடைய வேதத்தை தியானிக்கும் போது அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட பேசியிருக்கிறார். அவர் ஒவ்வொரு வாக்குத்தத்தம் மூலமா நம்மளுக்கு ரீஅஷ்யூர் பண்ணுவாரு. கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம வாழ்க்கை குறித்து நம்மளுக்கு போதிப்பாரு. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் அதே போல இப்போ ரொம்ப ஈஸி கூகுள் மீட், வாட்ஸ்அப், ஜூம் ஆப் மூலமாக, கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக கூட நீங்கள் வேதத்தை மெடிடேட் பண்ணலாம், ஜெபிக்கலாம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோடு கூட இடைப்படுவார். உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் உங்களை மாற்றுவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இந்த நாளிலும் நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு முன்பாக நம்ம ஜெபம் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கும் வேதமே மனமகிழ்ச்சியில உம்முடைய வசனங்களை, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நாங்கள் கூடியிருக்கிறோம் ஆண்டவரே. ஆன்லைன் மூலமாக எங்களுக்கு கொடுத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக, இந்த டெக்னாலஜிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஒரே இடத்துல கூட முடியலைனாலும் ஆண்டவரே எங்களோட வீடுகள்ல இருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனங்கள் ஆண்டவரே எங்களுக்கு கீதங்களா இருக்கிறதே, உம்முடைய பிரமாணங்கள் எங்களுக்கு கீதங்களா இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய பிரமாணங்களிலிருந்து எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தட்டி எழுப்புகிற வார்த்தை, எங்களை கட்டுகிற வார்த்தை ஆண்டவரே, எங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தையினால எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசுவீராக ஆண்டவரே. எங்கள் கண்களை, எங்கள் செவிகளை நீங்க திறந்தருளுங்கப்பா. எல்லாவற்றையும் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒரு டாப்பிக்கில் இல்லைனா ஒரு வசனத்தை வைத்து இல்லைனா ஒரு சாப்டர் எடுத்து நம்ம தியானித்து கொண்டு வரோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்கலாம், நீங்கள் சொல்லுங்கள். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். அந்த வசனத்துல இருந்து ஒரு வேர்டு எடுத்து நம்ம அதை வைத்து நம்ம தியானிக்கலாம். வேர்ட் வைஸ். ஓகே, ஒரு வேர்ட் வைஸ் ஸ்டடி. ஓகே, இப்போ நம்ம வாசிக்க வேண்டிய வசனம் சங்கீதம் 102 சங்கீதம் 13 வசனம். சங்கீதம் 102, 13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆமென். இங்க பார்க்கிறோம், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் குறித்த காலமும் வந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல சீயோன் அப்படிங்கிற ஒரு வேர்டை வச்சு நம்ம வந்து இன்னைக்கு தியானிக்கலாம். ஓகே, ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அநேகருக்கு வந்து இந்த சியோன் அப்படின்னு சொல்லும்போது, சியோனே தூசி உதறி விட்டு எலும்பு, சியோனே எலும்பு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும்னு நினைக்கிறேன். சியோன்னா என்ன? தேவ பிள்ளைகளே அப்படின்னு சொன்னா புரியும், அன்பானவர்களே பிரியமானவர்களேன்னு சொன்னா புரியும், மகனே மகளே அப்படின்னு சொன்னா புரியும். ஆனா சியோனே அப்படின்னு சொல்றாங்களே, அது என்ன?
அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் கண்டிப்பா. ஸோ அதை நம்ம இன்டெப்தா நம்ம பார்க்க போறோம் இல்லையா இன்னைக்கு. ஆமென். ஸோ சியோன் அப்படின்னும் போது அது வந்து ஒரு மலையை குறிக்கிறது. சியோன் மலையை குறிக்கிறது. எருசலேம்ல உள்ள சியோன் மலையை குறிக்கிறது. அது வந்து முதலாக பைபிள் எங்க குறிப்பிடப்பட்டிருக்குன்னா 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரம் ஆயிற்று. ஸோ தாவீது வந்து அந்த சியோன் மலையை அவர் வந்து வின் பண்றாரு. அது அவர் வந்து அவரோட டெரிட்டரி ஆகுது. அதை தான் வந்து தாவீதின் நகரம் ஆயிற்று. நம்ம கூட இஸ்ரேலுக்கு போகும்போது டேவிட் சிட்டி அப்படின்னு நம்ம பார்ப்போம். அங்கதான் தாவீதோட அரண்மனை மற்றும் கல்லறை கூட இருக்குது. ஆமென். அது ஒரு ராஜாவுடைய நகரம், கோட்டை என்று சொல்லப்படுகிறது. வேதத்திலே நம்ம பார்க்கிறோம் ஒரு அருமையான வசனம், சங்கீதம் 48:2 வாசிப்போமா? வடதிசையிலுள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். இந்த சங்கீதத்துல பார்க்கிறோம் சியோன் பர்வதம் என்பது ஒரு அழகான ஒரு நகரம். அது மகாராஜாவின் நகரம். ஏனென்றால் அந்த நாட்களில தாவீது ராஜாவுடைய நகரமாய் இருந்ததுனால இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இன்றைக்கு அதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது சியோன் என்று சொல்லும் பொழுது அது உங்களையும் என்னையும் தான் குறிக்கிறது. உன்னையும் என்னையும் இங்க இருக்கிற அத்தனை பேரையும் குறிக்கிறது. அது மகாராஜாவின் நகரம் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசம் பண்ண விரும்புகிற ஒரு நகரமாக, ஒரு சிட்டியாக, ஒரு ஸ்தலமாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதை குறித்து 132ஆம் சங்கீதத்துல ஒரு அருமையான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனம். கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். ஸோ இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சியோனை தமக்கு வாசஸ்தலமாக கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நிறைய இருந்தாலும், நிறைய சிட்டிஸ் இருந்தாலும் சியோனை கர்த்தர் தனக்கு வாசஸ்தலமாக, அவர் தங்குகிற ஒரு இடமாக, டுவெல்லிங் பிளேஸாக கர்த்தர் வைத்திருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா தாவீது ராஜா அந்த சிட்டியை பிடித்ததுனால சியோனை அவர் வைத்து அவர் அரசாட்சி செய்தார். அதே போல நம்முடைய ஆண்டவர் சியோனாகிய நமக்குள்ளே வாசம் பண்ணி, நம்மை தெரிந்து கொண்டு நமக்குள்ளிருந்து வாசம் பண்ணி நம்மோடு உலாவி வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இன்னும் நம்ம பார்க்கும் பொழுது 87ஆம் சங்கீதத்தில் இன்னொரு வசனம் உண்டு. ரொம்ப அழகான வசனம், எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். 87:2 வசனம். 87:2. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சியோனின் வாசல்களில் பிரியமா இருக்கிறார். ஆமீன். அப்போ சியோன் அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு ஸ்பெஷலா இருக்கு ஆண்டவருடைய பார்வையில. யாக்கோபு நிறைய பேர் இருந்தாலும், யாக்கோபின் வாசஸ்தலங்கள் நிறைய இருக்கு, இஸ்ரவேல் புத்திரர் நிறைய இடங்கள்ல இருந்தாலும் இந்த சியோனை கர்த்தர் விசேஷப்படுத்தி இருக்கிறார். அதுல ரொம்ப பிரியமாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். ரொம்ப அருமையான வார்த்தை இல்ல? அப்ப இந்த இடத்துல சியோன் அப்படின்னு சொல்லி நம்மளை வைத்துக் கொள்ளணும், வச்சுட்டு நம்ம அதை வாசிக்கணும். என்னுடைய வாசல்களில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார், எனக்குள் வாசமா இருக்க ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருந்தாலும் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வாசமா இருக்க நம்ம ஆண்டவர் எவ்வளவு விருப்பப்படுகிறார் இல்லையா? அப்ப நம்ம ஒரு ஸ்பெஷல் தானே. அது மாத்திரமல்ல, நம்மை குறித்து விசேஷமான காரியங்கள், மகிமையான காரியங்கள் வசனிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ரொம்ப ஒரு அருமையான காரியம். இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரும் சியோனா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். சியோனை குறித்து நிறைய ஆசீர்வாதங்கள் வேதத்தில் இருக்குது. சியோனுக்காக கர்த்தர் நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அந்த வசனங்களை எல்லாம் எடுத்து எடுத்து வாசிக்க நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். அது மாத்திரமல்ல, நம்ம நினைச்சுக்கிடணும், நான் தான் சியோன், எனக்கு தான் இந்த ஆசீர்வாதம் என்று நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம தான் சியோன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வேற 2 விமனா இருக்கோமா? பீப்புள் வில் திங்க் லைக் சியோன்னா இட் ரெஃபர்ஸ் டு அ கேர்ள் ஆர் அந்த உமனுக்கு தான் வந்து சியோன், நம்மலாம் கிடையாது அப்படின்னு ஒரு வேளை மென் சகோதரர்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. சியோன் என்னப்படுகிறது ஒரு பிளேஸ். ஸோ ஜென்ரலி கண்ட்ரீஸ்க்கு வந்து ஷீ ஹர் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஏன்னா வந்து இட் இஸ் ரெஃபர் டு இட்ஸ் மதர்ஹுட்,
தாய்நாடு அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பர்த் பிளேஸ். ஸோ அதனால யூஸ்வலாகவே நம்ம கண்ட்ரீஸ்க்கு அந்த பிளேசஸ்க்குலாம் வந்து ஷீ அப்படின்னு ரெஃபர் பண்ணுறது வழக்கம். ஸோ அதனால தான் வந்து சியோன் குமாரத்தியே, அவள், இவள் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆனால் தட் இஸ் ஃபார் போத் மென் அண்ட் விமென். ஆமே. ஏன்னா ஆண்டவர் எல்லாருக்குள்ளேயும் தான் வாசம் பண்ண விரும்புகிறார், எல்லார் மேலேயும் தான் பிரியமா இருக்கிறார். இப்பொழுது நம்ம பார்க்க போற ஒவ்வொரு காரியம் சீயோனுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். சரியா? இப்போ முதல்ல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போமா? அப்பொழுது ஆண்டவர் சியோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கி விடும்போது, சியோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் சீயோனை கழுவி சுத்திகரிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அப்ப ஆண்டவர் முதல்ல நம்மை தெரிந்தெடுக்கும் பொழுது நம்மை முதல்ல கழுவுகிறார். பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை, குழியில விழுந்த நம்மை தூக்கி எடுத்து சேற்றெல்லாம் கழுவி தம்முடைய சொந்த இரத்தத்தினால கழுவி நம்மை மீட்டெடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து சுட்டரிப்பின் ஆவியினால ஆண்டவர் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஸோ பரிசுத்தப்படுத்தப்பட்டவங்க தான் சீயோனா இருக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்தப்படுத்தின உடனே ஒவ்வொருவரும் பரிசுத்தவன் என்று சொல்லப்படுவார்கள் என்று அதில் நம்ம எழுதியிருக்கிறது. அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது மகிமையானவைகளின் மேலெங்கும் காவல் உண்டாயிருக்கும். அப்போ ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி மகிமைப்படுத்தி அதை பாதுகாத்து கொள்ளுகிறார். ஸோ சீயோன் மேல ஒரு பரிசுத்தமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அடுத்ததாக நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் சீயோனுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் சங்கீதம் 51:18. சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. ஆமீன். இதுல நம்ம பார்க்கிற காரியம், சீயோனுக்கு ஆண்டவர் நன்மைகளை செய்கிற தேவனா இருக்கிறார். ஸோ ஒரு சீயோன் எப்படின்னாலே ஆண்டவர் அந்த சிட்டி மேலே ஒரு பிரியமாக இருந்து நன்மைகளை செய்கிறத பார்க்குறோம். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் நன்மைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். இதே போல் இன்னொரு வசனம் உண்டு. சகரியா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். போதும், நன்மையினால் பரம்பி இருக்கும். அப்போ சீயோனை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது நன்மையினால கர்த்தர் நிரப்புகிறவராக இருக்கிறார். ஆமீன். நம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்மை சீயோனாக தெரிந்து கொண்டதுனால நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஸோ இந்த வசனங்களெல்லாம் வாசிக்க வாசிக்க நமக்கு சந்தோஷமா இருக்கிறது அல்லவா? நீங்க தான் சீயோன். உங்க வாழ்க்கையில நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் தேசத்துல, உங்கள் பட்டணத்துல நன்மைகளை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். அடுத்ததாக இதே சகரியா 1ஆம் அதிகாரம் அந்த 17ஆம் வசனத்தின் அடுத்த பகுதியை வாசிப்போமா? இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். ஆமேன். அப்ப ஆண்டவர் சீயோனை ஆறுதல் படுத்துகிற தேவனா இருக்கிறார், தேற்றுகிற தேவனா இருக்கிறார். ஆமேன். இதுதான் ஏசாயாவில் இன்னும் இதை விட டீட்டெயிலாக அழகா சொல்லப்பட்டிருக்கும். ஏசாயா 51:3ஆம் வசனம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஆமேன். எவ்வளவு அழகான ஒரு வசனம் இல்லையா? ஆண்டவர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து சந்தோஷம் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். ஆமேன். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை இழந்திருக்கலாம், நிறைய உங்களுக்கு அருமையானவர்களை கூட நீங்க இழந்திருக்கலாம். வேதனையோடு கூட இந்த செய்தி பார்த்து கொண்டு எனக்கு எங்கிருந்து ஆறுதல் கிடைக்கும், நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேனே அப்படி நீங்க ஒருவேளை நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சீயோன் என்று சொல்வது மாத்திரமல்ல, உங்களை தேற்றுகிற ஒரு தெய்வமா இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் வந்து சியோனுக்கு ஆறுதல் செய்யும் போது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பாழான ஸ்தலங்கள் தேர்தல் அடையும், வனாந்திரம் ஏதனை போல ஆகும், அவாந்திர வெளி
கர்த்தரின் தோட்டத்தை போல ஆகும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங்ஸ், ஆல்சோ ஒரு ஃபேமிலி லைஃப்ல பிளெஸ்ஸிங்ஸை நம்ம பார்க்கிறோம். ஸோ அநேக நேரத்துல நம்ம யோசிப்போம், ஆண்டவர் அறியாதவங்களுக்கு கூட இந்த ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குதே, ஆண்டவரை தேடாதவங்களுக்கு கூட நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குதே அப்படின்னு சொல்லி. ஆனா அடுத்த லைன்ல நம்ம பார்க்கிறோம், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும். உண்மையிலே சொல்லணும்னா இந்த மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸோ உலக பிரகாரமான ஆசிர்வாதங்களோ இந்த சந்தோஷத்தையோ அந்த துதியின் சத்தத்தையோ மகிழ்ச்சியின் சத்தத்தையோ கீத சத்தத்தையும் கொண்டு வரவே முடியாது இல்லையா? ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் உள்ள இருந்து அந்த உள்ளான மனுஷன்ல சந்தோஷம் இருக்கும் போதுதான் வாயை திறந்து பாட முடியும், பேசக்கூட முடியும். உள்ள இருந்து அப்பதான் பாட முடியும் இல்லையா? உண்மையாவே நம்ம ரொம்ப சோர்ந்து போய் இருக்கும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை கூட வர முடியாத அளவுக்கு நம்மளுக்கு பாரங்கள் இருக்கும். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், நம்மளை ஆறுதல் படுத்தி தேறுதல் படுத்தி நமக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் நம்ம வீடுகள்ல உண்டாயிருக்கும்படி ஆண்டவர் செய்வார். எவ்வளவு பெரிய காரியம் இல்லையா? மத்த எல்லாமே கூட உலக பிரகாரமான மனுஷங்களுக்கு கிடைக்கும். ஆனா இது வந்து ஆண்டவர் மாத்திரம் தான் நம்மளுக்கு தர முடியும். அதனாலதான் சங்கீதத்துல தாவீது ராஜா சொல்லும்போது சொல்லுவார், அவர்களுக்கு தானியம் திராட்சரசம் பெருகியிருந்த சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு உண்டு அப்படின்னு அவர் சொல்லுகிறார். இதுதான் நம்ம வந்து சங்கீதம் 17ல வாசிக்கிறோம். 14, 15 ஆகிய வசனங்கள்ல அவங்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்குது, புத்திர பாக்கியம் கிடைக்குது, அவங்களோட வயிறை திரவியத்தினால் அவங்க நிரப்புறாங்க, எல்லாமே ஓகே. ஆனா எனக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா, ஆண்டவருடைய சாயலால் நான் திருப்தி ஆவேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறார். சோ அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? கர்த்தருடைய ஆறுதல். கர்த்தருடைய ஆறுதல், உள்ளான மனுஷன்ல ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம் இல்லையா? துதி சத்தம் கீத சத்தம்லாம் ஆண்டவரை தரிசிக்கிற அந்த உள்ளத்துலதான் வெளிப்படும். ஸோ சீயோனா நம்ம இருக்கும் பொழுது நமக்குள்ள அப்படிப்பட்ட துதியின் சத்தமும் கம்பீர சத்தமும் மகிழ்ச்சியும் களிப்பின் சத்தமும் உண்டாகும். நீங்க ஒருவேளை இன்னைக்கு சோர்ந்து போய் இந்த பைபிள் ஸ்டடியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தைரியமா இருங்க. உங்க வாழ்க்கையில துதியின் சத்தம், கீத சத்தம், மகிழ்ச்சி, களிப்பு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். இப்போ வந்து நம்ம வந்து பைபிளில் பார்த்துக்கிட்டே இருந்தால் சீயோனை குறித்து நிறைய காரியங்கள் நமக்கு அது டைம் பத்துமா பத்தலையா தெரியல. அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ஒவ்வொரு காரியங்களாக வாசிச்சுட்டு போயிடுவோம். நீங்கள் அதை வைத்து குறித்து கொண்டு நீங்கள் அதிகமாக அதை வாசித்து தியானம் பண்ணுங்கள் வீட்டில் இருந்து திரும்ப. ஓகே, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 14, 15, 16. கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. ஆமேன். இங்கே எவ்வளோ அழகான காரியம். சீயோன் நினைக்கிறா ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, இந்த பாழான காரியங்கள் வனாந்திரமான பாதையில் போகும் பொழுது ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார்னு நினைக்கிறா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறா, நான் உன்னை கைவிட மாட்டேன். ஸ்திரீயானவள் கூட தன் பிள்ளையை மறந்தாலும், அதாவது எந்த தாயுமே தன்னுடைய பிள்ளையை மறக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஸ்திரீ கூட பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், ஏனென்றால் உன்னை என் உள்ள கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் கண்முன் இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளோ அருமையான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அநேக நேரத்துல நம்ம கூட ஆண்டவரே இருக்கிறீங்களா, இப்படி ஒரு சிச்சுவேஷன் வழியா போய் கொண்டிருக்கிறேனே, இப்படி ஒரு வனாந்திரம் போல இருக்குதே வாழ்க்கை அப்படின்னு ஒருவேளை நீங்க கூட சொல்லி கொண்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு ஆண்டவர் இங்க சொல்லி இருக்கிறார். நீங்களும் நானும் சீயோனா இருக்கிறதுனால ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளை ஒருபோதும் மறக்கவே மாட்டார். அடுத்ததாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சீயோனுக்கு ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பதை ஏசாயா 30:19 வாசிக்கலாம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமா இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். அருமையான ஒரு வார்த்தை. ஆமா,
இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம அழுது கொண்டிருக்கும் போது அவர் நம்மளுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே மறு உத்தரவு கொடுப்பார். சோ அழுது கொண்டிருக்கிற சூழ்நிலையில ஒருவேளை நீங்க காணப்பட்டா ஆண்டவர் சொல்லுகிறார், அதை கேட்ட உடனே, நீங்க கூப்பிடுகிற அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவர் இறங்குகிற தேவனா இருக்கிறார். கண்ணீரை துடைக்கிறது மாத்திரமல்ல, மறு உத்தரவும் அருளி செய்கிறார். இனி நீ அழுது கொண்டிராய். ரொம்ப சந்தோஷமான ஒரு வார்த்தை. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 31:4. கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். ஆமென். ஆண்டவர் சீயோனுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் நடுவாக போகும் பொழுது, நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழுந்து நிற்கும் பொழுது அழகாய் ஆண்டவர் சொல்லுகிறார், சீயோனுக்காக, சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ணும்படி இறங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இதே போலதான் இன்னொரு வசனம், ஏசாயா 10:12. ஏசாயா 10:12. ஆதலால் ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயலை எல்லாம் முடித்திருக்கும் போது அசீரிய ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டுமையான பார்வையும் நான் விசாரிப்பேன் என்கிறார். ஆமேன். ஆண்டவர் அங்கு சொல்கிறார், சீயோனுக்காக யுத்தம் பண்ண இறங்குவேன் என்று சொல்லி. இந்த வசனத்துல கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியம், நமக்கு விரோதமாக, சீயோனுக்கு விரோதமாக அசிரிய ராஜா ஒரு பெருமையான எண்ணத்தோடு, பார்வையோடு, பயங்கரமான தந்திரத்தோடு அவன் வரும் பொழுது அவனை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்காக யாவையும், அதாவது சீயோன் மலையில எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அப்போ முடித்திருக்கும் பொழுது நமக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். எல்லா சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி சத்துருவின் கிரியைகளை அழித்து போடுகிற தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். முன்பதாக நம்ம வாசிச்ச வசனத்துல கூட, ஏசாயா 31:4 கூட ஒரு அருமையான காரியம் நம்ம பார்க்கிறோம். பாலசிங்கங்கள் எப்படி அதோட இரைய பிடிச்சிருச்சுன்னா, எவ்வளோ மெய்ப்பர்கள், எவ்வளோ திரளான மக்கள் கூக்குரலிட்டாலோ, சத்தம் போட்டாலோ, அமளி பண்ணாலும், கூப்பிட்டாலும் அதுக்கு இறங்காம பணியாம அந்த இரைய கண்டிப்பா அது பிடிச்சு அது சாப்பிட்ரும். அது போல ஆண்டவர் நமக்காக இறங்குவார். அதாவது ஆண்டவர் ஒரு காரியத்துல இறங்குனார்னா அதை செஞ்சு முடிக்காம விட மாட்டார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் இந்த வசனத்திலையும் பார்க்கும் பொழுது, செய்து முடித்திருந்த போது எல்லாமே முடிச்சிட்டாரு, ஆனாலும் கொஞ்சம் மீதி அவனுடைய பார்வையோ மேட்டிமையோ இருக்குது நமக்கு விரோதமா. அதையும் he'll completely fight for us. ஆமென். இதுதான் நம்ம பார்க்கும் பொழுது, கொல்கதா மலையில ஆண்டவர் பிசாசின் தலையை நசுக்கி, சிலுவையிலே தலையை நசுக்கிட்டார். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அவன் நமக்கு விரோதமா எழும்பி வர்றான். அதையும் ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயிக்கிற தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, இதே போலதான் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை அநேக நேரத்துல நம்ம கொடுத்தாலும், சில சமயங்கள்ல பொல்லாத மனுஷர்களுடைய பார்வைகள், பொல்லாத மனுஷர்களுடைய பேச்சுக்கள் நம்மை அடிக்கடி வேதனைப்படுத்துவது உண்டு. ஒரு பெருமையான பார்வை, உள்ளத்துக்குள்ள ஒரு வினை, கன்னிங் வைத்துட்டு நம்மோடு கூட பழகுற காரியங்கள். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தண்டிப்பேன், நான் அவர்களை விசாரிப்பேன், உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் நீங்க கவலைப்படாதீங்க, மனுஷர்களை குறித்து கவலைப்படாதீங்க. நமக்கு விரோதமா எவ்வளவு பேர் எழும்பினாலும், 1000 பேரே எழும்பினாலும், 10,000 பேர் எழுந்தாலும் ஒன்றும் நம்மை அணுகாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஏனென்றால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது, அவர் யுத்தம் பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, நியாயத்தால் சீயோனை நிரப்புகிறவர் என்று நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 33:5 நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார், அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். ஆமென். ஆண்டவர் நீதியினாலும் நியாயத்தினாலும் நிரப்புகிறார். உண்மையிலே ஆண்டவருக்கு பிடித்தது ஒரு நீதி உள்ள வாழ்க்கை இல்லையா? ஒரு ரைச்சஸ்னஸ் லைஃப் தான் ஆண்டவர் விரும்புகிறார். ரைச்சஸ் லைஃப் தான் விரும்புகிறார். அதை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இதே தான் ஏசாயா 62:1 நம்ம வாசிக்கிறோம்.
சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமல் அது நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஆமென். சீயோனுக்கு நியாயத்தினால நீதினால் நிரப்புவேன்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல சொல்லுகிறார், அந்த நீதி பிரகாசிக்கிற வரைக்கும் நான் அமர மாட்டேன்னு சொல்றார். ஆமென். ஸோ நம்முடைய நீதியை கர்த்தர் வெளிப்படுத்துவார். முதல்ல சீயோனை நீதினால நிரப்புவார். அடுத்தது அந்த சீயோனுடைய நீதி வெளியே பிரகாசமாய் தெரிகிற வரைக்கும், ஒரு தீவெட்டி எரிஞ்சா எப்படி எல்லாருக்கும் தெரியுமோ அதே போல நீதி வெளியே தெரிகிற வரைக்கும் அவர் அமர மாட்டார். ஆமென். யோசேப்புடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு நீதி செய்வதற்கு யாருமே இல்லாதது போல இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டம் வந்தது பொழுது அவன் அந்த எகிப்து தேசத்துக்கே அதிபதியாக மாறுகிறான். அப்போ அவனுடைய நீதியை கர்த்தர் பிரகாசிக்கும்படி செய்தார். அது வரைக்கும் அவர் அமரல, ஏதோ ஒன்று செஞ்சு கொண்டே இருந்தார். பானபாத்திரக்காரனை சிறைச்சாலைக்கு அனுப்புனார், அவங்களுக்கு சொப்பனம் கொடுத்தார். அப்புறம் அந்த சொப்பனத்தை அப்படியே பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். அந்த பார்வோனுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். இப்படி அவர் கிரியை செய்தார். ஸோ நம்முடைய ஆண்டவர் நம்மை அவர் பிடித்து கொண்டாரே ஆனால் நமக்காக நீதி நியாயங்களை செய்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய நீதி பிரகாசிக்கிற வரைக்கும் அவர் அமரவே மாட்டார். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. என்னுடைய நீதி யாருக்கு தெரியும், என்னுடைய வேதனை யாருக்கு தெரியும் நம்ம யோசிக்கக்கூடாது. கர்த்தர் அமர மாட்டார். ஆமென். ஆமென். நம்ம ஃபுல்லாக பார்க்கும்போது, வாசித்து பார்க்கும் பொழுது ஏசாயால நிறைய காரியங்கள் சீயோனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. சங்கீதத்திலையும் ஏசாயாவிலையும். ஏசாயாவில் ஏற்கனவே நம்ம வாசித்த அதே 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். பூர்ண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். உன் காலங்களுடையன்னு சொல்லும்போது இது அதுக்கு முந்தின வசனம் சீயோனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸோ சீயோனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாக இருக்கும். அப்போ ஞானம், பூரண ரட்சிப்புன்னு என்ன அர்த்தம்? கடைசி வரைக்கும் கர்த்தர் இந்த சீயோனை ரட்சிப்பார். ஞானம், அறிவு, இது அவ்வளோ உன்னுடைய காலங்கள்னா உன்னுடைய கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனால் இதை நீ பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். ஒரு அருமையான வசனம். நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது முதலாக ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான். என்னை ரட்சிப்புக்குள்ள எங்கள் அம்மா நடத்தும் பொழுது, நீ ரட்சிக்கப்படும் பொழுது ஆண்டவரிடத்துல கேளு ஒரு வாக்குத்தத்தத்தை, அந்த வாக்குத்தத்தம் உன்னுடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் அதை நீ பிடித்து கொள்ளணும்னு கேட்பாங்க. அதே போல நான் ஆண்டவரிடத்துல கேட்ட பொழுது பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாக இருக்கும். அப்போ எல்லாமே உன்னுடைய கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கண்டிப்பாக இதெல்லாம் கிடைக்கும் என்று எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த வசனத்தை நான் ஒவ்வொரு நாளும் பிடித்து கொள்வேன். அப்போ என்னுடைய ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலேயே ஆண்டவர் என்னை ஒரு சீயோனாக கர்த்தர் ஏற்படுத்தி இத்தனை ஆசீர்வாதங்களையும் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுடைய ரட்சிக்கப்பட்ட அந்த நாளை நினைத்து பாருங்க. உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை திரும்பவும் ஞாபகப்படுத்துங்க, பிடித்து கொள்ளுங்கள், உரிமை பாராட்டுங்கள், அறிக்கை பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாக அந்த வாக்கு தத்துவத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். அடுத்ததாக சீயோனின் ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏசாயா 24:23 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும், அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும். ஸோ இங்க நம்ம பார்க்கிறோம், சேனைகளின் கர்த்தர் சீயோன்ல ஆளுகை செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் நாணம் அடையுமா, சந்திரன் அவருக்கு வணங்கும், கலங்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ எவ்வளோ பெரிய காரியம் இல்லையா? ஸோ சூரியன் சந்திரன் அப்படின்னு சொல்லும்போது இரவையும் பகலையும் ஆளுகிறதற்காக படைக்கப்பட்ட சுடர்கள். ஸோ ஆளுகையை குறிக்கிறது. ஸோ மற்ற ஜனங்களோ ராஜாக்களுமே சியோனை பார்த்து நாணம் அடைகிறத்தக்கதாக ஆண்டவர் சியோனை அவ்வளவாக உயர்த்துவார். எப்பொழுது அப்படின்னா சியோன்ல ஆண்டவர் ஆளுகை செய்யும் பொழுது. அவருடைய ஆளுகைக்கு சியோன் தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது. உங்களுடைய வாழ்க்கையில கூட சியோனாக
ஆண்டவரே நீர் என்னை ஆளுகை செய்யும் என்று அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் ஆளுகை செய்யும் பொழுது உலக பிரகாரமான எல்லா அதிகாரங்களும் கலங்கும், சத்ருவின் சேனைகள் கூட நாணமடையும். ஆமென். அதே வேளையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிமையை கர்த்தர் உண்டாக்குவார். க்ளோரியஸாக இருக்கும் உங்களுடைய லைஃப். அதனால தான் நம்ம முதல்ல பார்க்கும் பொழுது கூட சீயோனே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஆண்டவருடைய ஆளுகைக்கு நம்ம அர்ப்பணிப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு நாள் அர்ப்பணிச்சுட்டு விடுறதில்லை, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஆளுகை செய்ய நம்மை அர்ப்பணிக்கணும். அதுதான் ஆண்டவர் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று கற்றுக் கொடுக்கும் பொழுது, ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று அவர் சொல்லுகிறார். அப்போ பரமண்டலத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் அவருடைய சித்தம் செய்யப்படுவது தான் அவருடைய ஆளுகையை குறிக்கிறது. ஸோ உங்கள் சித்தம் நிறைவேறட்டும் அப்பா என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய சித்தம் அல்ல என்று ஒப்பு கொடுக்கறது தான் கர்த்தர் ஆளுகை செய்ய அனுமதிக்கிறதுக்கு அடையாளம். ஆமென். முன்பதாக நம்ம வாசிச்ச வசனங்கள்ல கூட அது மகாராஜாவின் நகரம் ஆயிற்று அப்படின்னு நம்ம வாசிச்சோம். ஸோ அவருடைய நகரமா நம்ம வந்து மாறணும், அவருக்கு ஆளுகைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவர் மகாராஜாவாக, நம்முடைய தேவனாக, நம்முடைய ராஜாவாக, நம்மளை நடத்துகிறவராக, நம்மளை வழிகாட்டியாக, எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கும்போது தான் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கொடுக்க முடியும். ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம சியோனை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆச்சரியமான காரியங்களை நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை. நித்தியானந்த கர்த்தர் இயேசுவே நித்தமும் பிரகாசிக்கின்றார். நித்தியானந்த கர்த்தர் இயேசுவே நித்தமும் பிரகாசிக்கின்றார். பர்வத மீதிலே பக்தர் பாதங்கள் பரிசுத்தமுடன் நின்னுதே. பர்வத மீதிலே பக்தர் பாதங்கள் பரிசுத்தமுடன் நின்னுதே. சீயோனிலே சுவிசேஷக ஜெப ஐக்கியமே காணுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜெப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜெப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். சிறுமந்தையின் பெரிய மேய்ப்பன் நெருங்கியே வந்து நிற்கிறார். சிறுமந்தையின் பெரிய மேய்ப்பன் நெருங்கியே வந்து நிற்கிறார். சின்னவனாயிரம் 10,000 சேனை திரளாய் மாறுவார். சின்னவனாயிரம் 10,000 சேனை திரளாய் மாறுவார். சீயோனிலே சுவிசேஷக ஜெப ஐக்கியமே காணுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜெப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜெப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். உலகமெங்கும் சுவிசேஷத்தின் உயர்ந்த கொடி பறக்கும். உலகமெங்கும் சுவிசேஷத்தின் உயர்ந்த கொடி பறக்கும். திறந்த வாசல் திறவேசித்து சிறந்த சேவை செய்வோம். திறந்த வாசல் திறவேசித்து சிறந்த சேவை செய்வோம். சீயோனிலே சுவிசேஷக ஜெப ஐக்கியமே காணுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜெப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜெப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். நரக வழி செல்லும் மாந்தர்காய் நடுராப்பகல் அழுதே
ஜெபிப்போம். நம் தலை தண்ணீராய் கண்கள் கண்ணீராய் அணைந்து வருந்தி ஜெபிப்போம். சீயோனிலே சுவிசேஷம் ஜெப ஐக்கியமே காணுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜெப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜெப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். அவமானங்கள் பரிகாசங்கள் அடைந்தாலும் நாம் உழைப்போம். அவமானங்கள் பரிகாசங்கள் அடைந்தாலும் நாம் உழைப்போம். ஆத்துமபாரமும் பிரயாசமும் அல்லும் பகலும் நாடுவோம். ஆத்துமபாரமும் பிரயாசமும் அல்லும் பகலும் நாடுவோம். ஆத்துமபாரமும் பிரயாசமும் அல்லும் பகலும் நாடுவோம். நம் தலை தண்ணீராய் கண்கள் கண்ணீராய் நனைந்து வருந்தி ஜெபிப்போம். நம் தலை தண்ணீராய் கண்கள் கண்ணீராய் வருந்தி ஜெபிப்போம். நம் தலை தண்ணீராய் கண்கள் கண்ணீராய் நனைந்து வருந்தி ஜெபிப்போம். சீயோனிலே சுவிசேஷம் ஜெப ஐக்கியமே காணுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜெப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜெப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். பிரியமானவர்களே, மீண்டும் வேதமே மனமகிழ்ச்சியில உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கும் சியோனை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். சியோனுக்கு ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், சியோனுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குது, நம்ம சியோனாய் மாறும்போது நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை தருவார் என்பதை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். அடுத்ததாக என்ன ஆசீர்வாதம்? அடுத்ததாக ஏசாயா 62:4 நாம் வாசிப்போம். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிவா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஸோ இதில் நீன்னு சொல்லும் பொழுது அது யாரை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது சியோனை குறிக்கிறது முதல் வசனத்தில். ஸோ சியோனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், நீ இனி கைவிடப்பட்டவள் கிடையாது, நீ இனி உன்னுடைய தேசம் வாழ்க்கைப்படும், உன்மேல் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், ரொம்ப கஷ்டமான வேதனையான ஒரு சூழ்நிலையில் போனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ சீயோனாக இருக்கிறபடியினால உன்மேல் நான் பிரியமாக இருப்பேன், உன்னுடைய தேசத்தை வாழும்படி செய்வேன், ஒரு வாழ்க்கையை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையை இழந்து கூட இருக்கலாம், எனக்கு எப்பொழுது எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய தேசம் வாழ்க்கைப்படும். ஆமேன். உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நிம்மதியாக வாழும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆமேன். உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று சொல்லும் பொழுது ஆங்கில வேதாகமத்தில் தை லேண்ட் ஷால் பி மேரீட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ வாழ்க்கைப்படும் என்பது ஒரு திருமண பந்தத்தை குறிக்கிறதா இருக்கிறது. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் திருமண காரியங்கள் தடைப்பட்டு இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் லேட்டாகி கொண்டே இருக்கலாம். இது நிமித்தம் நீங்கள் வேதனையோடு கூட கஷ்டத்தோடு கூட எப்பொழுது என் பிள்ளைகள் வாழ்க்கை கட்டப்படும், எப்பொழுது என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்களே ஆனால், வேதனையோடு இருப்பீர்களே ஆனால், கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்லுகிற காரியம், உங்கள் தேசம் வாழ்க்கைப்படும், உங்கள் பிள்ளைகள் கட்டப்படுவார்கள், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆகவே நீங்கள் சீயோனா இருக்கிறபடியினால ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருந்து உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவார், உங்களுடைய எதிர்காலத்தை கட்டி எழுப்புவார், உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்வார். ஆமென். எரேமியால் 33 ஒரு அருமையான வசனம் உண்டு. மணவாளரின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் கேட்கப்படும். நிச்சயமாக விசுவாசிங்க. நீங்கள் சீயோனா இருக்கிறபடியினால உங்கள் வீடுகளில் வருகிற நாட்களில் மணவாளனின் சத்தம் அல்லது மணவாட்டியின் சத்தம் அல்லது ரெண்டு சத்தமுமே கேட்கப்படும். ஆமென். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள்
கட்டப்படும். அடுத்ததாக சியோனை குறித்து ஆண்டவர் என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பதை சங்கீதம் 147 13 14 வசனங்கள்ல நம்ம வாசிக்கலாம். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஆமேன். இதுவும் சீயோனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் தான். ஏனென்றால் 12ஆம் வசனத்துல சீயோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ என்னென்ன ஆசீர்வாதங்கள் பார்க்கும் பொழுது, அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துகிறார். ஸோ குடும்பத்தை பாதுகாக்கிறார் என்று அர்த்தம். வாசலுக்கு தாழ்பால் ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம வெளியே எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு கதவை மூடிட்டு தாழ்பால் போட்டு பூட்டு போட்டுட்டு தான் நம்ம வெளியே போவோம். ஸோ ஒரு வீட்டுக்கு தாழ்பால் ரொம்ப முக்கியம். அதே போல் நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, அவர் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஸோ இது கம்ப்ளீட்டாக பார்க்கும்பொழுது குடும்பத்திற்குரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. சியோன் ஆகிய நம்முடைய குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான். ஒன்று பாதுகாப்பு, ரெண்டாவது வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு வீட்டுக்குள்ளே ரொம்ப பிரச்சனை, போராட்டம், அதுவும் ஆன்லைன் கிளாஸ்னால அவங்க ஃபோனை வச்சுட்டு இன்டர்நெட்டில் விளையாடிட்டே இருக்காங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம இந்த வசனத்தை பிடித்து ஜெபிக்கும் பொழுது உன்னிடத்திலுள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஸோ தேவையில்லாத போராட்டங்களோ பிசாசின் கிரியைகளோ பிள்ளைகளையோ குடும்பத்தையோ தொடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி. குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் சமாதானம். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் சமாதானம் தான் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் எல்லை முழுவதும் சமாதானத்தை கொடுத்து உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். அப்போ உச்சிதமானன்னு சொல்லும்போது பெஸ்ட் குவாலிட்டி அல்லது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஸோ முதல் தரமான ஆசீர்வாதங்களினால, பொருளாதார ஆசீர்வாதங்களினால கர்த்தர் நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஸோ நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான பாதுகாப்பு, நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான பிளெஸ்ஸிங், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பீஸ், சமாதானம், அது மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்தில் ஒரு ப்ராஸ்பரிட்டியை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அடிக்கடி நீங்க 3 P's சொல்வீங்க இல்லையா? ப்ரொடெக்ஷன், பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. ஆமென். ஸோ உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சீயோன் ஆகிய உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது சங்கீதம் 126 1ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 126 1ஆம் வசனத்தை வாசிப்போம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். இதுல பார்க்கிறோம், சீயோனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார், திருப்புவார். ஆமென். பலவிதமான சிறையிருப்புக்குள்ள நீங்களும் நானும் இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க சீயோனா இருந்தா கண்டிப்பா உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்படி அவர் மாற்றும் பொழுது அது எப்படி இருக்குமா? சொப்பனம் காண்கிறது போல இருக்குமா அப்படின்னு நான் அடிக்கடி நான் சொல்லுவேன். ஒரு ட்ரீம், அதை சொல்லுவோம்ல, இது கனவா நனவா அப்படின்னு கேட்பாங்க சில அற்புதங்கள் நடக்கும் பொழுது. அப்படி ஒரு சொப்பனம் போல இருக்கும். அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இதுல பார்க்கும் பொழுது நம்முடைய நாவு நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்போ சிறையிருப்பு மாறும் பொழுது நம்முடைய நாவு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான சந்தோஷத்தினால நிரப்பப்படும். ஆமென். ஏற்கனவே நம்ம சொன்னோம், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்யும் போதும் களிப்பின் சத்தம், துதியின் சத்தம் உண்டாகும். அதே போலதான் சிறையிருப்பு மாறும் பொழுதும் சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி சத்தம் எல்லாமே உண்டாகும். ஆமென். ஆமென். சிறையிருப்பு அப்படின்னு சொல்லும்போது முக்கியமான சிறையிருப்பு நம்ம சிந்தையில தான் இல்லையா? அநேகர் இப்போ வந்து சிந்தையில தான் ஒரு சிறையிருப்புல காணப்படுகிறாங்க. சிந்தையில ஒரு விடுதலை இல்லை, எப்பவுமே வந்து ஒரு டிப்ரெஸ்டான ஒரு ஸ்டேட்ல இருக்கிறாங்க. சிந்தையில இருக்கிற இந்த சிறையிருப்பு இருக்கும்போது கூட நம்மளால வாயில திறந்து பேச முடியாது, சிரிக்க முடியாது இல்லையா? துதிக்கவும் முடியாது. ஆனா இங்க பார்க்கிறோம், சிறையிருப்பு திரும்பும் போது ஆண்டவர் நகைக்க பண்ணுகிறார், ஆனந்த சத்தத்தினால நிரப்புகிறார் என்பதை நம்ம
நம்ம பார்க்கிறோம். ஸோ உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல கூட சில பேர் உங்க பிள்ளைகள் கூட ஃபோன்ஸ்லயும் கேம்ஸ்லயும் டிவிலையும் எப்பவுமே அதுலயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க, உட்கார்ந்து பேசக்கூட மாட்டேங்கிறாங்க, எதுவுமே வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாங்க, எங்களுக்குள்ள வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பே இல்லை அப்படின்னு ஒரு வேளை நீங்க சொல்லி கொண்டிருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருடைய சிறையிருப்பும் திருப்புவாரு. எல்லாரும் சந்தோஷமாக நகைப்புனால நம்மளை நிரப்புவார். பழையபடி முன்னாடி சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது இருந்த எல்லா ஆசீர்வாதங்களும் சந்தோஷத்தையும் கர்த்தர் திரும்ப கொடுப்பார். ஆமென். அப்படி அவன் சிரிக்கும் பொழுது மற்றவங்க என்ன சொல்லுவாங்களாம், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், சீயோனுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லிக் கொள்வார்கள். அதே போலதான் அடுத்த வசனத்தையும் பார்த்தா சீயோன் என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்படிப்பட்ட சந்தோஷமான காரியத்தை அனுபவிக்க போகிறோம், சந்தோஷத்தினால நிரப்பப்பட போகிறோம், அப்படியே நம்ம சொல்ல போகிறோம், கன்ஃபஸ் பண்ண போறோம், கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். சீக்கிரமா உங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகளையும் கர்த்தர் மாற்றி உங்களை சந்தோஷத்தினால நிரப்புவார், ஆனந்தத்தினால நிரப்புவார். மற்றவங்களும் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, இவங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். நீங்களும் சொல்லுவீங்க, கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஆமென். அடுத்ததாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 97:8. சீயோன் கேட்டு மகிழ்ந்தது, கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது, அதாவது அதனுடைய காதுகள்ல சில காரியங்கள் கேட்கிறது. அந்த கேட்ட உடனே இந்த சீயோனுக்குள்ளே ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சந்தோஷமான செய்திகளை கேட்க போகிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே ஒரு வசனம் உண்டு, நமக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகளை, தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணின காரியங்களை நம்முடைய செவிகள் கேட்க போகிறது, காதுகள் கேட்க போகிறது, கேட்டு ஒரு மகிழ்ச்சி உண்டாக போகிறது. அப்ப கேட்கும் போதே ஒரு சந்தோஷம் வருதுன்னா அதை அனுபவிக்கும் போது எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லையா? அப்ப ஆண்டவர் இந்த நாள்ல நிறைய நல்ல செய்திகளை கேட்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்ட போகிறார். கடந்த ஒரு வருடமாக நம்ம கேட்கிற செய்தி எல்லாமே ரொம்ப டெத் நியூஸ், கஷ்டமான செய்திகளா இருக்கிறது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், கேட்டு மகிழ போகிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல, நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உண்மையாகவே இனி வருகிற நாட்கள்ல நல்ல நல்ல செய்திகளை நம்ம கேள்விப்படணும். மற்ற தேசங்களிலும் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்ங்கிற செய்தி வரணும். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, நம்முடைய குடும்பத்தினர், நம்முடைய சபையின் மக்கள், நம்முடைய தலைவர்கள், நம்முடைய ஊழியக்காரர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம கேட்கணும். இன்னும் தீர்க்க தரிசனமான சத்தங்கள் நம்ம காதுகளில் விழணும். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய காதுகளில் கேட்கணும். அவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை கேட்கணும். இதெல்லாம் கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் சந்தோஷப்படும், மகிழ்ச்சியினால நிரப்பப்படும். ஆமென். இன்னொரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 129:5 நான் வாசிக்கிறேன். சீயோனை பகிக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். இந்த வசனத்துல சொல்லப்பட்டது போல சீயோனை பகிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ஆனா சீயோனுக்கு வெட்கமோ நிந்தையோ அவமானமோ எந்த ஒரு தோல்வியும் இல்லை அப்படிங்கறத நம்ம இங்க இருந்து அறிந்து கொள்கிறோம். எசேக்கியா ராஜாவோட வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா, சனகரிப் அசீரிய ராஜாவாகிய சனகரிப் வந்து அந்த தேவ பிள்ளைகளை நிந்திக்கும் போது, எசேக்கியா ராஜாவை நிந்திக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துல போய் விண்ணப்பம் பண்ணுகிறார். அவருடைய கஷ்டத்தை எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்கிறார். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி வந்து ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லுவார். அதே போல அவங்க யாருமே உள்ள நுழையாதபடிக்கு அசிரியனுடைய பாளையத்துல ஒரே ஒரு தூதரை அனுப்பி ஒரு பெரிய வெற்றி ஆண்டவர் கொடுப்பார். 185,000 பேரை வெட்டி ஒரு பெரிய வெற்றியை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார். அந்த அதிகாரத்துல நம்ம தொடர்ந்து வாசிச்சு வந்தோம்னா, ஏசாயா 37 கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்க ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். சனகரிப் ராஜாவை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கிறோம். சனகரிப் அசிரிய ராஜாவாகிய சனகரிப் பிரயாணப்பட்டு திரும்ப போய் நினிவேயில் இருந்து விட்டான் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம வாசிச்சோம். திரும்ப கடவர்கள்னு வாசிச்சோம்.
எவ்வளோ கரெக்டா இருக்கு இல்லையா? அங்கேயும் சொல்லுகிறார் ஆண்டவர், சீயோனை பகைக்கிறவர்கள் வெட்கி திரும்புவார்கள், திரும்ப கடவர்கள். இங்கேயும் அதே போலதான் ஆண்டவருடைய ஜனங்களை வந்து பகைக்கும் போது அவங்க உள்ள நுழையல, ஆனா அங்க பாளையத்துல இருக்கிற எல்லாரும் வந்து மடிந்து போயிட்டாங்க, வெட்கப்பட்டு அவன் திரும்ப நினிவேக்கு போயிட்டான் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். ஆமென். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. ஆபிரகாமை குறித்து கூட ஆண்டவர் சொல்லும் பொழுது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் ஆண்டவர் சொல்லுவார். எப்பொழுதுமே ஒரு தேவனுடைய பிள்ளை, அதாவது சீயோனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரே தவிர, அந்த சீயோனுக்கு விரோதமாய் யாராவது எழும்புனா அது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. கண்டிப்பா ஆண்டவர் அவர்கள் வெட்கப்பட்டு பின்னிட்டு திரும்பும்படி செய்வார். நிச்சயமா ஆண்டவர் செய்வார். உங்க வாழ்க்கையில கூட அநேக வேதனைகள், வெட்கமான ஒரு பாதை வழியாக போகிறோமோ என்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்களை பகைக்கிறவர்கள் தான் வெட்கப்பட்டு போவார்கள். அதனால சூழ்நிலையை கண்டு சோர்ந்து போகாதீங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இப்படி நம்ம சீயோனுக்குள்ள ஆசீர்வாதங்களை ஆராய்ந்து பார்க்கிறதே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்போ அந்த சீயோனின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அப்போ விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே நான் ஒரு சீயோன், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார், அற்புதமான காரியங்களை செய்வார். ஆமென். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அருமையான வார்த்தை, ரொம்ப அழகா இருக்குது. நம்ம நிறைய நேரங்களில் இப்படி தான் நினைக்கிறோம், என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை. மனிதர்களே சொல்லிடுவாங்க, இவளை யாரும் விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லை, இவள் தள்ளப்பட்டவள்னு சொல்லிடுறாங்க. நிறைய குடும்பங்களில் பார்த்தா மனைவிகளை கணவர் தள்ளி வச்சிடுறாங்க, குடும்பத்திலேயே தள்ளி வச்சிடுறாங்க. அநேக நேரங்களில் கணவரை மனைவி கவனிப்பதில்லை, பிள்ளைகளை கவனிப்பதில்லை, பிள்ளைகள் பெற்றோரை கவனிப்பதில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வழியாக தேசம் போய் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கஷ்டப்படுத்தப்பட்டீங்க, எந்தெந்த விஷயங்களில் உங்களை எல்லாரும் தள்ளி வச்சிருக்கிறாங்களோ அதே விஷயத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்திலே நம்ம பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாளை குறித்து பார்க்கிறோம். அன்னாளை ரொம்ப விசனப்படுத்துகிறாள், அவளுடைய சக்களத்தை வேதனைப்படுத்துகிறார். காரணம், பிள்ளை இல்லை. அவளுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அவளை யார் கண்டுக்க போறா? எனக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு பெருமையில அவளை ரொம்ப வேதனைப்படுத்துகிறாள், மனமடிவாக்குகிறாள். அந்த சூழ்நிலையில அவள் பெனினாளால தள்ளப்பட்டிருக்கலாம், ஆனா ஆண்டவர் அவளை தள்ளலை. அவள் தேவ சமூகத்திலே அமர்ந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் அவளுடைய காயங்களை ஆற்றி அவளுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். ஒன்னல்ல, இன்னும் நிறைய பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஸோ எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கஷ்டப்படுத்தப்பட்டிருக்கிறீங்களோ, அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறீங்களோ, உங்களை தள்ளி வச்சிருக்காங்களோ, உங்களை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்களோ, அந்தந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார், உங்களை ஆற்றுவார், உங்களை தேற்றுவார், உங்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய மனைவிகள் சொல்லுவாங்க, கணவர்கள்லாம் பலவீனமாக இருக்கும் பொழுது நாங்கள் அவ்வளோ வேலை செஞ்சு அவங்கள நல்லா கவனிச்சுக்கிறோம், ஆனால் நாங்கள் பலவீனமாக இருக்கும் பொழுது உனக்கு என்ன செய்து கேட்குறதுக்கு ஆள் இல்லை, சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லை, ஆனால் கரெக்டாக சாப்பாடு மட்டும் ரெடியாக இருக்கணும். இப்படி நிறைய பேர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உண்மையிலே விசாரிப்பற்ற சீயோன் என்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் ஆசீர்வதிப்பேன், உங்களுடைய காயங்களை கட்டுவேன், உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். இதே போல தான் சகோதரர்களுக்கு கூட, உங்களுடைய மனைவி ஒருவேளை உங்களை கவனிக்காமல் இருக்கலாம், உங்களுடைய சொந்த பிள்ளைகள் உங்களை கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை கவனிப்பார். ஆமென். உங்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி காயங்களை ஆற்றி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்வார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமத்தில் கூட ஒரு வசனம் உண்டு, 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை,
உன் ஆயுஸ் நாட்களை பூர்ணப்படுத்துவேன். ஆமென். இது ஒரு வாக்கு தத்துவம். அந்த தேசத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய தேசத்துல கற்பம் விழுகிறதும் மலடும் இருப்பதில்லை, ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஸோ எந்தெந்த பாதைகள் வழியாக நீங்கள் போகிறீங்களோ, கஷ்ட பாதையில் போகிறீங்களோ, அந்தந்த பாதையில் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். குழந்தை இல்லைன்னா குழந்தையை கொடுப்பார். கணவனால் தள்ளப்பட்டவர்களாக இருந்தால் அல்லது மனைவியினால் கைவிடப்பட்டவர்களாக இருந்தால் அந்த பிரச்சனையில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நிறைய இடங்களில் மருமகளை ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்க. அவளுக்கு அவங்க அம்மா அப்பாலாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நிறைய இடங்களில் மருமகள்மார் மாமியாரை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எந்தெந்த சூழ்நிலையில் கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்களோ, யார் யார் வேதனைப்படுத்தப்படுறீங்களோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் காயங்களை கட்டி, உங்களுடைய காயங்களை ஆற்றி, உங்களுக்கு ஆறுதல் படுத்தி, உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, நிறைய இப்படி நம்ம தியானம் பண்ணி கொண்டே போகலாம், டைம் தான் பத்தாது. ஆனால் கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சகரியா 1:14. சகரியா 1:14. அப்பொழுது என்னோடே பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆமேன். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை இல்லையா? ஆண்டவர் சியோனுக்காக மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறாரா? உங்கள் ஒவ்வொருவருக்காக அவர் வைராக்கியம் உள்ள தேவனாய் இருக்கிறார். உண்மையிலே பாருங்க, ஆண்டவர் நமக்காக வைராக்கியம் உடையவராய் இருந்து நம்மை பகைக்கிறவர்களுக்கு விரோதமாக அவர் யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நீங்க சோர்ந்து போகாதீங்க. எனக்காக வைராக்கியமா இருப்பதற்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக வைராக்கியமா இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். அநேகர் சொல்லுகிறத நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு யாருமே இல்லை, எனக்கு அப்பா இருந்தா எனக்காக பேசியிருப்பாங்களே, எனக்கு அப்பா இருந்தா அங்க நின்று இருப்பாங்களே, என்னோட அம்மா இருந்தா என்னை சப்போர்ட் பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்லுகிறத நம்ம கேட்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்க கூட அப்படி ஒரு நிலைமையில காணப்படலாம். என்னை சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை, எனக்காக பேசுகிறதுக்கு யாருமே இல்லை, எனக்காக வாதாடுறதுக்கு, எனக்காக நிக்கிறதுக்கு யாருமே இல்லை, நான் வந்து தனியா நிற்கிறேன், நான் தனியா இருக்கிறதுனால மனுஷங்க எல்லாரும் என் மேல அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அநேகர் வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், அவர் நமக்காக வைராக்கியமாய் நிற்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு அற்புதமான ஆசீர்வாதங்களை நமக்காக வைத்திருக்கிறார் இல்லையா? இதெல்லாம் நம்ம வந்து வாசிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கிறீங்களே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம அதை வந்து கிளைம் பண்ணி நம்ம ஜெபித்து அதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய மாணவர்களே, இன்றைக்கும் நம்ம சியோனை குறித்து நம்ம தியானித்தோம். சியோன் என்றால் என்ன, சியோன் யாரு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சியோனுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பதை தான் நம்ம டீட்டெயில்டா இன்னைக்கு நம்ம மெடிடேட் பண்ணோம். முதலாவது, ஆண்டவர் சியோனுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ரட்சிப்பை நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக, மகிமையான காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்வார் என்பதை நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக, நன்மைகளை நம்ம வாழ்க்கையில செய்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். நான்காவதாக, ஆறுதல் செய்கிற தேவன் என்பதை நம்ம அறிந்து கொண்டோம். ஐந்தாவதாக, ஆண்டவர் சியோனை மறப்பதில்லை, அவர் கைவிடுவதில்லை. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் அவர் மறக்காத தேவனாய் இருக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக, சியோனின் அழுகையை மாற்றுகிற தேவன் என்பதை நம்ம பார்த்தோம். ஏழாவதாக, நமக்காக யுத்தங்களை செய்கிற தேவன், ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார் என்பதையும் நம்ம பார்த்தோம். எட்டாவதாக, நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிற தேவன் என்பதை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக, பூரண ரட்சிப்பும் ஞானமும் சியோனிடத்துல காணப்படும் என்பதை நம்ம பார்த்தோம். பத்தாவதாக, ஆண்டவரே சியோனை ஆளுகை செய்கிறவர் என்பதை நம்ம பார்த்தோம். இன்னும் நம்முடைய தேசம் வாழ்க்கைப்படும், திருமண காரியங்கள் நடைபெறும் என்பதை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக, குடும்ப ஆசீர்வாதங்களையும் நம்ம பார்த்தோம். ஆண்டவர் எப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பையும் சமாதானத்தையும் பொருளாதார செழிப்பையும் நம்மளுக்கு கட்டளையிடுகிறார் என்பதை நம்ம பார்த்தோம். 13ஆவதாக, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சிறையிருப்புகள் மாறும் என்பதை நம்ம பார்த்தோம். மாறும்போது எப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்கள், சந்தோஷமான காரியங்கள் நிகழும் என்பதையும் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக, சியோன் மகிழும், ஆண்டவர் மகிழ பண்ணுவார் என்பதை நம்ம பார்த்தோம் இல்லையா? 15ஆவதாக, சியோனை பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு திரும்ப கடவர்கள் என்பதை நம்ம தியானித்தோம்.
இன்னும் சீயோனுடைய காயங்களை ஆற்றி அங்க ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறார் என்பதை நம்ம பார்த்தோம். கடைசியாக சீயோனுடைய காயங்கள் எல்லாவற்றையும் ஆற்றி அங்க ஒரு ஆரோக்கியத்தை அவர் வர பண்ணுவார் என்பதை நம்ம பார்த்தோம். இன்றைய நாட்கள்ல எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வியாதி, எவ்வளோ கொள்ளை நோய் இல்லையா? அவ எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மளுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் நம் பேர்ல வைராக்கியம் பாராட்டுகிற தேவனா இருக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். எவ்வளோ காரியங்களை நம்ம தியானித்தோம் இல்லையா? சீயோனை குறித்து, சீயோனுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கி நம்ம மேலேயும் ஆண்டவர் இவ்வளோ அன்பு கூர்ந்து நம்மை ரட்சித்து நமக்கு இத்தனை ஆசீர்வாதங்களையும் வாக்கு பண்ணி இருக்கிறார். இன்னும் பார்த்தா நிறைய இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் நம்ம தியானம் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய வசனங்கள் சீயோனை குறித்து இருக்கிறது. ஸோ நீங்கள் வீட்டில் இன்னும் தொடர்ந்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த இன்றைக்கு நம்ம தியானித்த அத்தனை வசனங்களையும் வைத்து அத்தனை ஆசீர்வாதங்களையும் எனக்கு தாரும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். கடந்த வாரத்தில் கூட அநேகர் வாட்ஸ்அப்பில் நாங்கள் இந்தந்த காரியத்தை வைத்து நாங்கள் மெடிடேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் இந்த வாரம் கூட நீங்கள் சீயோனை குறித்து நீங்கள் இன்னும் தியானம் பண்ணி அனுப்புங்க. நம்ம சீயோனை குறித்து தொடர்ந்து அடுத்த வாரமும் நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா சீயோனை பற்றி அநேக காரியங்கள் நம்ம பைபிளில் இருக்கு. ஆசீர்வாதங்களை மாத்திரம் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குறோம். தொடர்ந்து அடுத்த வாரம் இந்த கண்டினியூவேஷனை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த தியானித்த காரியங்கள் எல்லாவற்றையும் வைத்து ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சீயோனை குறித்து நிறைய காரியங்களை, குறிப்பாக சீயோனுக்கு நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தியானிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, யார் யாரெல்லாம் ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ, நான் விசாரிப்பற்ற சீயோனோ என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் நீட்டப்படட்டும். அப்பா, உம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவீராக, தேறுதல் படுத்துவீராக. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன தெய்வமே, உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வைராக்கியமாக இருக்கிற தேவன், எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், எங்களுக்கு நன்மையினால் எங்களை நிரப்புகிற தேவன். இப்படிப்பட்ட வார்த்தைகளையெல்லாம் கேட்டு உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இதை தியானிக்கும் பொழுது எங்களுடைய உள்ளம் எவ்வளவாய் மகிழ்ச்சியாக இருக்கிறதப்பா. ஆண்டவரே, எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களை உமக்கான ஒரு சீயோனாக நீர் தெரிந்து கொண்டு அவர்களுக்குள் நீர் உலாவி நீர் வாசம் பண்ணி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆற்றுவீராக, தேற்றுவீராக, நன்மையினாலே நிரப்புவீராக. பாழான ஸ்தலங்களை தேர்தலடைய பண்ணி உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க அப்பா. எல்லா சிறையிருப்புகளும் மாறட்டும், துன்பங்கள் துக்கங்கள் மாறட்டும். இனி அழுகை இல்லை என்று சொன்னீரப்பா. உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறீரப்பா. எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா வாக்குத்தத்தங்களும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சொந்தமாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, உமக்கு நன்றி ராஜா. சீயோனுக்காக ஆண்டவரே நீர் குறித்த நேரம் வந்ததப்பா. சீயோனுக்காக நீர் தயவு செய்யும் நேரம் வந்தது என்று வாசித்தோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, இந்த எபிசோடு உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏன்னா சியோன் என்கிற ஒரு வார்த்தையை வைத்து எவ்வளோ ஆச்சரியமான ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருக்கிறார் இல்லையா? அது சாதாரண வார்த்தை இல்லை, அதுல நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கிறது. ஸோ தொடர்ந்து அடுத்த வாரமும் நம்ம தியானிக்க போகிறோம். அடுத்த வாரம் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, நாளை இரவு ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:30 மணிக்கு இரவு ஜெபம் இருக்கிறது. நீங்கள் அதில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 1 மணி வரைக்கும் தான் இந்த இரவு ஜெபம். ஸோ டக்குன்னு முடிஞ்சிரும். குடும்பமாக கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.